அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம ஒரு சிறப்பான நீதி கதையை பற்றி தாங்க தெரிந்து கொள்ள போறோம். பொன்னேரி என்ற சிறிய கிராமத்துல மதன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தாங்க. அவனுக்கு அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம பக்கத்தில் உள்ள ஊருக்கு போய் வேலைக்கு போனான். அப்போது உச்சி வெயில் அதிகமானதுனால ஒரு ஆலமரத்தடியில போய் படுத்துக்கிட்டாங்க. அவனை யாரோ தட்டி எழுப்பது போல இருந்துச்சு. தூக்கம் கலைந்து விழித்த போது ஒரு பேய் மரத்தின் கிளையில உக்காந்து கொண்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்ததும் பேய் பேயின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு கூச்சலிட்டான். உடனே அந்த பேய், தம்பி பயப்படாதே, நானும் உன்னை போல் மனிதன்தான், தற்சமயம் பேயாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பேய் சொல்லி அவனுக்கு தைரியத்தையும் கொடுத்துச்சுங்க. உடனே தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஏந்து உட்கார்ந்துக்கிட்டான். அந்த பேய் மனிதனிடம், நானும் உன்னை போல் இருந்தவன்தான், ஒரு நாள் இந்த காட்டிற்கு வந்தேன், இங்கே தவம் செய்த முனிவரை பார்த்து கேலியாக சிரித்தேன். ஆத்திரம் அடைந்த முனிவர் என்னை பேயாக்கும்படி சபித்து விட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லிச்சுங்க. பிறகு நான் அந்த முனிவரை பார்த்து, இப்படி மனித பேயாய் நான் எத்தனை நாட்கள் திரிவது, இந்த சாபத்திற்கு ஏதேனும் விமோசனம் சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதனால் அவர் என்னிடம், உன் கதையை எந்த மனிதன் பொறுமையோடு கேட்கின்றானோ அன்று நீ மீண்டும் மனிதன் ஆவாய், பிறகு விண்ணுலகுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இம்மனித பிறவிலிருந்து விடுதலை அடைவார்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னாரு. பலகாலம் நான் மற்றவர்களிடம் என் கதையை சொல்ல முயன்றேன். அவர்கள் என்னை பார்த்ததும் ஓடிவிடுகிறார்கள் என்று கூறிய பேய் மறைந்து பழையபடி மனிதனாக தோன்றினான். என்னை எப்பொழுது நினைத்து கொண்டாலும் உனக்கு நல்லதே நடக்கும், நீ எடுத்த காரியத்திலும் வெற்றி அடைவாய் என்று கூறி பேய் மேகத்தின் நடுவில் மறைந்து விட்டதுங்க. மதனுக்கு எல்லாமே கனவு போல் இருந்தது. பிறகு புதிய நகரை அடைந்தான். அங்கே திருவிழா போல இருந்துச்சுங்க. அங்கு விசாரித்த போது அரசரின் பிறந்தநாள் விழாவை நாளை கொண்டாடுகிறார்களாம். கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் எல்லாம் நடக்கும். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் அரண்மனை உபசரிப்பும் கொடுப்பார்கள் என்றும் கூறினார்கள். அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று அரசரின் சிறப்பு விருந்தினராக விரும்பிய மதன் பேயை மனதில் நினைத்து கொண்டான். பேயின் உதவியால் எல்லா போட்டிகளிலும் வெற்றியும் பெற்றாங்க. அரண்மனை உணவும் வழங்கப்பட்டது. ஒரு வாரம் தங்கி விருந்துண்டான். அங்கிருந்த அழகிய மஞ்சத்தில் படுத்தவுடன் உறக்கமும் வந்துடுச்சுங்க. நடு இரவில் விழித்த மதன் அங்கு சுவற்றில் காட்டெருமையின் கொம்பு பதிக்கப்பட்டுள்ளதை கண்டாங்க. அதை பிடித்து திரிகிய போது தரையில் ஒரு சுரங்க வழி ஏற்பட்டது. ஒரு தீபத்தை கையில் எடுத்துக்கொண்டு படிக்கட்டுகளில் இறங்கினான். அங்கு அமைச்சர் நகைகள் பணத்தை எல்லாம் திருடி பையில் போட்டு கொண்டிருந்தான். அங்கிருந்த வாளை உருவி மதன் அவரை வெட்டச் சென்றாங்க. அதற்குள் ரகசிய வழியில் அமைச்சர் தப்பி விட்டார். பிறகு மதன் தன் இருப்பிடத்திற்கு சென்று காட்டெருமை கொம்பை திருகி தரையை முன்பு போல மூடச் செய்தான். இதை எப்படியாவது அரசரிடம் சொல்ல வேண்டும் என்று மனதில் உறுதியும் செய்து கொண்டாங்க. இரவோடு இரவாக அமைச்சரை பற்றி மன்னனிடம் கூறினான். பல நாட்களாக பொக்கிஷ அறையில் திருடு போவதை அறிந்திருந்த அரசரை எத்தனையோ காவல் போட்டும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியத்தை மதன் சொன்னதும் மகிழ்ந்தாருங்க. உடனே அமைச்சரை கைது செய்ய ஆட்களையும் அனுப்பினார். அரசனது முன்னோர்கள் வைத்திருந்த இந்த ரகசிய வழி அரசனுக்கே தெரியவில்லை. இதை எப்படியோ அறிந்த அமைச்சர் இத்தனை நாட்களாக ரகசிய வழியில் நுழைந்து நகை திருடிய விஷயம் இப்பொழுதுதான் புரிந்தது. மதனை பாராட்டிய மன்னன் அவனையே தன் அமைச்சராக்கியும் கொண்டார். பேயால் தனக்கு கிடைத்த வாழ்வை எண்ணி மதன் மகிழ்ந்தாங்க. தனது நேர்மைக்கும் துணிவுக்கும் கிடைத்த பரிசுதான் இது என மதன் பெருமிதமும் கொண்டான். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.